இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் இன்று நாம் இறைவாக்கின தானியேல் நூலை பற்றி சுருக்கமாக அறிந்து கொள்வோம். நூலின் பின்னணி: யூதர்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட காலத்தில் இறைவாக்கின தானியேல் பாபிலோன் அடிமைத்தனத்தில் வாழ்ந்தார். அவர் வேற்றின அரசுகளின் மத்தியில் இருந்த போதிலும் தன் விசுவாசத்தை ஒருபொழுதும் அவர் கைவிடவில்லை. இந்த நூலில் 2 பகுதிகள் உள்ளன. முதல் பகுதி இறைவாக்கின தானியேல், ஆங்கிலத்தில் கேனனிக்கல் டேனியல் என்பார்கள். இரண்டாம் பகுதி இணை திருமுறை தானியேல், அதாவது டியூட்டோ கேனனிக்கல் டேனியேல். இந்த 2 பகுதிக்குள்ள வேறுபாடு பற்றி பார்ப்போம். முதல் பகுதி இறைவாக்கின தானியேலை பற்றி பார்ப்போம். இது எபிரேயர் வேதாகமத்தில் உள்ள 12 அதிகாரங்களை மட்டும் யூதர்கள் மற்றும் புரொட்டஸ்டன்ட் வேதாகமத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவை. இரண்டாம் பகுதி இணை திருமுறை தானியேல். இது கிரேக்க மொழிபெயர்ப்பான செப்துவாஜின்டில் கூடுதல் கதைகள் சேர்க்கப்பட்டுள்ளவை. அவை கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தடாக்ஸ் வேதாகமத்தில் இணை திருமுறை தானியேல் என்று அழைக்கப்படுகின்றன. முதலில் இறைவாக்கின தானியேலை பற்றி பார்ப்போம். இறைவாக்கின தானியேல் எபிரேயர் வேதாகமத்தில் உள்ள மூல நூலாகும். இதில் 12 அதிகாரங்கள் உள்ளன. அவை 2 பகுதிகளாக கொண்டுள்ளது. ஒன்று வரலாற்று கதைகள், அதிகாரங்கள் 1 முதல் 6. தானியேலும் அவரது நண்பர்களும் வேற்று நாட்டில் இருந்தபோது கடவுளுக்கு விசுவாசமாக இருந்ததை இப்பகுதி எடுத்து காட்டுகின்றது. இரண்டாம் பகுதி இறைவாக்கினரின் காட்சிகள், அதிகாரங்கள் 7 முதல் 12. உலக பேரரசுகளின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியை பற்றி தரிசனங்கள் இதில் உள்ளன என்பதை முதல் பகுதி நமக்கு எடுத்து கூறுகின்றது. இரண்டாம் பகுதி இணை திருமுறை தானியேலை பற்றி பார்ப்போம். இந்த பகுதிகள் கிரேக்க மொழிபெயர்ப்பான செப்துவாஜின்டில் வேதாகமத்தில் காணப்படுகின்றன. இவை கத்தோலிக்க மற்றும் கிழக்கு மரபு வழி திருச்சபைகளின் வேதாகமத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த கூடுதல் பகுதிகள் அவை அசாரியாவின் மன்றாட்டு, மூவர் பாடல், சூசானா கதை, பேல் பறவை நாகம் பற்றி இந்த பகுதியில் வரும் கதைகள் கடவுளின் நீதி பாதுகாப்பு எப்படி செயல்படுகின்றது என்பதை விளக்குகின்றன. ஆகவே தானியேல் நூல் நமக்கு சொல்லும் முக்கிய செய்தி என்னவென்றால், எவ்வளவு பெரிய அரசுகள் வந்தாலும் இறுதியில் கடவுளின் ராஜ்யமே நிலைத்திருக்கும் என்பதாகும். அவரை நம்புகின்றவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இறுதியாக எந்த சூழ்நிலையிலும் கடவுளுக்கான விசுவாசத்தில் நாம் விலகக்கூடாது. மாறாக அவரே பற்றி சேவித்து வாழ்ந்தால் கடவுள் நிச்சயமாக நம்மை மீட்பார் என்பதை தானியேல் முதல் பகுதி, இரண்டாம் பகுதி நமக்கு விளக்கி கூறுகின்றன. ஆகவே எல்லா சூழ்நிலையிலும் கடவுளை பற்றி அவருடைய மீட்பு பெற்ற மக்களாக வாழ்வோம். மீண்டும் திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் சந்திப்போம். அதுவரை இறை ஆசீர்வாதத்தோடு இருப்போம். எல்லாம் வல்ல அன்பு இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.